மா என்னம்மா மல்லிக்கட்டு புடுங்கின மணியமாவே இருக்கிற? மல்லிக்கட்டு தான் புடுங்கிட்டு இருக்கிறேன். எல்லாம் நிறையா வளர்ந்துக்குச்சு. நேரம் இருக்காதுமா. அதுக்குன்னு அப்பா தண்ணி கட்டணுச்சு. அதுக்குன்னு 6 மணிக்கு வந்தேன், கருக்களோட வந்தேன் காட்டுக்கு. சரி சரி. கடைக்கு ஒரு 30 கட்டு பிடிங்கி கொடுத்துட்டு இப்போ இங்கே ஒரு 20 கட்டு பிடுங்குறேன். சரி சரி. மில்லில் கொண்டே கொடுக்கலான்னு. அதே நிறையா 10 பாத்திக்கு மேலே போட்டு போற வளர்ந்து கிடக்குது. இதுக்கு மேலே வளர்ந்தா அப்புறம் வாங்குறவங்க வாங்க மாட்டாங்க. பூ பூத்து போச்சு, இதே யாரும் சாப்பிட்றதும்பாங்க. சரி சரி. இதே தரமானது. இது விட்டோம்னா அப்புறம் பூ வந்துடும், அப்புறம் சட்னி நல்லா இருக்காது. சரி சரி. எதுக்கு இப்படி நெருக்க போட்டுவிட்டார் அப்பா? எப்பவுமே பரவலாக தானே போடுவார். என்னமா தடவை மல்லி நிறையா கூட நிறைய அள்ளிட்டு வந்து நெரிச்சு கொண்டு வச்சுருந்தேன். கூட நிறையா நெரிச்சு கொண்டு வைக்கவா அவர் வரல, கண்ணு முக்கு தெரியாமல் இறச்சி விட்டாரு. சரி, அது சும்மா சாதா காட்டில் இறச்சி விட்டா கூட எல்லாம் தக்காளி கடுப்பார், பூரா தக்காளி கடுது. தக்காளி செடியில் போய் எல்லாத்தையும் இறச்சி விட்ருக்கீங்க நீங்கள் இருந்து. சரி, கட்டெல்லாம் எவ்வளோக்குன்னு கொடுத்தீங்க? 10 ரூபான்னு தான் கொடுக்குறேன். 10 ரூபான்னு தான் கொடுக்குறியா? சரி சரி. அதேம்மா அவ்வளோ கஷ்டமாக சொல்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறது, எச்சா சொன்னால் வாங்க மாட்டாங்க. 10 ரூபான்னு சொன்னாதே கம்முன்னு வாங்குறாங்க. சரி, இது வந்து மல்லி சீசனு, எல்லா பக்கமும் எல்லா ஏரியாவும் வரும், விற்காது. நம்ம அது கண்டு கொடுத்துடணுமா இல்லையா? சரி சரி. அதுக்குன்னு ஒரு கட்டு மல்லி எச்சாவே வச்சு வச்சு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இனிமே போடுற மல்லி வந்து மாசி மாதத்துக்கு மேலதே வரும். சரி, அப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சரி சரி. கொண்டா. பாரு எத்தோடு கட்டுன்னு பாரு. சரி சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா மல்லிகைலாம் படிச்சுட்ருக்காங்க. உங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் வேணுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வேணுங்கிறவங்களுக்கு நாங்கள் பார்சல் பண்ணி விட்றோம். என்னம்மா பார்சல் பண்ணிடுவோமா? அதெல்லாம் பண்ணிடலாமா? சரி சரி. 10 ரூபாதே. கேட்குறவங்களுக்கு சொல்லு, இப்போ அனுப்பிச்சி விட்றலாம். சரிம்மா. சரி, அனுப்பிச்சி விட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா பை பை. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.